ஹாய்ங்க. நாம் இன்னைக்கு அந்த முருகனோட அருளால் கொடைக்கானல் கிளம்பியாச்சு. கொடைக்கானல் போனதும் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே இந்த காட்டெருமை தாங்க. சரி, காட்டெருமையாவது ஜாலியாக ரசிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என் பிள்ளைங்க அம்மா நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், டேடி நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு பின்னாடி வந்து கமெண்ட்ரி கொடுத்தாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்த ஒரே ஒரு அனிமல் இந்த கொடைக்கானலில் காட்டெருமை மட்டும்தான் அப்படின்னு நினச்சா, அங்கேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தார். வந்து, மேடம் இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடாது, பார்த்தீங்க அப்படின்னா எருமை பயந்துரும் அப்படின்னாரு. சரி, நம்மளை பார்த்து எருமை பயப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வானம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க. குளுகுளுன்னு இருக்கலாம், நாங்கள் போனால் வானம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். அங்கேருந்து குணா குகைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே குணா குகையில் பயங்கர ரஷ்ஷுங்க, ஃபோட்டோவே எடுக்க விடலை. சரி, நம்மளுக்கு கிடச்சது அந்த மரம் தான் அப்படின்னு சொல்லி குணா குகை பக்கத்தில் இருக்க மரத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கே திருப்பி போயிட்டோம்.